அன்பிருந்த பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, மனிதனது வாழ்க்கையிலே உலக மக்கள் அனைவரையும் இங்கே நான் குறிப்பிடுகிறேன். அனைவருடைய நிலைமைகளுமே மன நிம்மதியற்ற நிலைகளாகத்தான் கழிந்து கொண்டிருக்கின்றன. பெரும் பெரும் வியாபாரிகளின் நிலைகளும் அப்படித்தான், சிறு சிறு தொழில்கள் நடத்தக்கூடியவர்களும் நிலையும் அப்படித்தான், சாதாரண தொழிலாளியின் நிலையும் அப்படித்தான் இருக்கிறது. நெருக்கடியான நிலை, கிடைக்கின்ற வஜீவனத்திலே அபிவிருத்தி இல்லாத நிலை, மனதிலே சந்தோஷமற்ற நிலை, எந்த நேரமும் ஏதேனும் ஒரு கவலையிலே பீடிக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழல், கடன் தொல்லையிலே சிக்கொண்டு தவிக்கிற ஒரு நிலை, எதிர்பார்த்த முன்னேற்றங்களை பார்க்க முடியாமல் ஒவ்வொரு நாளும் புலம்பி தவிக்கின்ற ஒரு நிலை, வெளியில் சொல்ல முடியாத எத்தனையோ பிரச்சனைகள், குடும்ப ரீதியாக, மனைவி மக்கள் ரீதியாக, தொழில் ரீதியாக, பணி ரீதியாக எத்தனையோ பிரச்சனைகள். அத்துணை பிரச்சனைகளுக்குமே ஏதேனும் ஒன்று காரணமாக இருக்க வேண்டும். அத்துணை பிரச்சனைகளுக்குமே எதையாவது ஒன்றை காரணமாக நாம் சொல்ல வேண்டும். அதை நாம இதுதான் காரணம் என்று நாம் சொல்வதை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறோம், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, வாழ்க்கையிலே எனக்கு நெருக்கடியாக இருக்கிறது, வாழ்க்கையிலே நிம்மதி இல்லாமல் தவிக்கிறேன், கண்ணியம் இல்லாமல் இருக்கிறேன், எனக்கென ஒரு தனித்துவம் இன்னும் ஏற்படாமல் நான் சிக்குண்டு கிடக்கிறேன், குடும்ப ரீதியாக தொழில் ரீதியாக அபிவிருத்தி ஏற்படாமல் இருக்கிறேன், கிடைக்கிற வஜீவனத்திலே பரக்கத் இல்லாமல் இருக்கிறேன், கடனை நானாக தேடி அதை எடுத்துக்கொண்டு நான் அதிலே சிக்குண்டு தவிக்கிற நிலை உண்டாகி விடுகிறது, எவ்வளவுதான் அதிலிருந்து விலக வேண்டும் என்று நினைத்தாலும் மீண்டும் நானாகவே தேடி போய் விழுந்து விடுகிறேன். இதற்கெல்லாம் ஏதாவது காரணம் இருக்கிறதா? முதலிலே நோய்க்கான காரணத்தை அறிய வேண்டும். பிறகு அந்த நோய்க்கான காரணம் தெரிந்துவிட்டால் சிகிச்சை தொடங்கலாம். நோய்க்கான காரணமே தெரியவில்லை என்றால் சிகிச்சை எப்படி தொடங்குவது? சிகிச்சை தொடங்கிய பிறகு பேணுதல்கள் என்று அதற்கடுத்து இவைகள் எல்லாம் பேணுதல் என்கிற அடிப்படையில் தவிர்க்கப்பட வேண்டும் என்பது அதற்கடுத்து. முதலிலே காரணத்தை தெரிந்தாக வேண்டும். இவைகளுக்கெல்லாம் என்ன காரணம்? பிள்ளைகள் மதிப்பதில்லை, தாய் தந்தையர்களிடத்திலே பிள்ளைகளுக்கு எந்த வகையான மகத்துவம் இல்லை, பிள்ளைகளிடத்திலே தாய் தந்தையர்களுக்கு எந்த கௌரவங்களும் இல்லை, தன்னிடத்தில் வேலை பார்ப்பவர்கள் தனக்கு வஜீவனம் தந்து கொண்டிருக்கக்கூடிய எஜமானனை துட்சமாக நினைக்கிற நிலை, இந்த வேலையாட்கள் இல்லை என்றால் தனது கம்பெனிகளோ தன்னுடைய வியாபாரங்களோ விருத்தடையாது என்கிற போது அவர்களை மதிக்காமல் துட்சப்படுத்துகின்ற நிலை, அத்துணை ரீதியாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இதற்கான காரணம் என்ன என்று கேட்டோம். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு காரணம் சொன்னார்கள். அது என்ன? இறைவன் தந்ததை மதியாமை, இறைவன் நமக்கு தந்திருப்பதை மதிக்காமை. அப்படி என்றால் அதனுடைய எதிர்ப்பதம் என்ன? வீண் விரயம். வீண் விரயத்திற்குண்டான மறுபதிப்பு தான் அது. இறைவன் தந்ததை மதியாமை. இறைவன் தந்ததை ஒருவன் மதித்தால் வீண் விரயம் செய்ய மாட்டான். வீண் விரயம் செய்கிறான் என்றால் மதிக்கவில்லை என்று அர்த்தம். தாய் தந்தையர்களை பிள்ளைகள் மதிக்கவில்லை என்றால் அவர்கள் இறைவன் தந்த நேமத்தை மதிக்கவில்லை. எப்பொழுது இறைவன் தந்த நேமத்தை மதிக்கவில்லையோ இப்பொழுது இறைவனது சோதனை ஆரம்பமாகிவிடும். அது என்ன? ஒன்று, தாய் தந்தையர்களை விட்டும் பிள்ளைகளை தூரப்படுத்துவான், இல்லை பிள்ளைகளை விட்டும் தாய் தந்தையர்களை தூரப்படுத்துவான். இந்த தூரப்படுத்துதல் இரண்டு வகையில் ஏற்படலாம். ஒன்று, ஹயாத்தோடு இருக்கவே தூரப்படுத்துவான், அல்லது ரூஹை வாங்குவதன் மூலம் தூரப்படுத்துவான்.
இறைவன் தந்த நியமத்துகளை மதிக்காமை, அந்த மதிக்காமை தான் வீண் விரயம். அதைத்தான் குர்ஆன் தடுக்கிறது. குர்ஆன் நம்மை வலியுறுத்துகிறது, நீ சாப்பிடப்பா, பருகப்பா, ஆனால் வீண் விரயம் மட்டும் செய்திடாதே என்று சொல்கிறது. நபி அவர்களும் அதைத்தான் சொல்லுகிறார்கள், நீ சம்பாதிக்கின்ற சம்பாத்தியம் ஹலாலாக இருந்தால் லா யுஸ்ரஃபு, அது வீண் விரயமாக்கப்படாது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றால் எதெல்லாம் வீண் விரயமாக செலவாகிறதோ அது வந்த பாதை சரியில்லை என்று அர்த்தம். வந்த ரூட் சரியாக இருந்தால் அது போகிற ரூட்டும் சரியாகத்தான் இருக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்றால் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் சம்பாதிக்கின்ற சம்பாத்தியம் பல வகையில் பணம் வந்து சேருகிறது, அது ஹலாலா ஹராமா எப்படி தெரிந்து கொள்வது என்று கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் பதிலாக தந்தார்கள். அது எதிலே செலவாகிறது என்பதை பார், இறை பொருத்தத்தில் செலவானால் ஹலால் என்று தெரிந்து கொள், இறை வெறுப்பிலே செலவானால் அது ஹராம் என்று தெரிந்து கொள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்பொழுது முடிவை நமது கையிலே விட்டு விட்டார்கள். ஆனால் காரணத்தை சொல்லிவிட்டார்கள். நெருக்கடிக்கு காரணம் அதுதான், அபிவிருத்திக்கு காரணம் அதுதான், கடனிலே சிக்கொண்டு தவிப்பதற்கு காரணம் அதுதான், மனித வாழ்க்கையிலே நிம்மதி இழப்பதற்கு காரணம் அதுதான். மதியாமை, மதியாமை, இறைவன் தந்த நியமத்துகளை மதியாமை, மதிக்காததனம். எப்பொழுது மதிக்கவில்லையோ அதை அவன் பொடுபோக்காக செலவு செய்வான். வலா துஸ்ரிஃபு, நீ வீண் விரயம் செய்யாதே என்கிறான். வீண் விரயம் செய்யாதே என்றால் அதற்கு என்ன பொருள்? மதித்திடு என்று பொருள், அதற்கு கண்ணியம் தந்திடு என்று பொருள். जो भी अल्लाह देता है उसका इज्जत करो, वो खाना हो, लिबास हो, पैसा हो, बीवी हो, बच्चे हो, दुकान हो, मकान हो, எதுவாக இருந்தாலும் சரி அல்லாஹ் தந்ததை மதிக்கணும். மதிச்சா தான் அவன் தங்கும். மதிக்கவில்லை என்றால் எவன் மதிக்கிறானோ அவனிடத்தில் போய்விடும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வீட்டிலே தண்ணீர் கீழே பரக்கத்தாக இருக்கிறது என்றால் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் தண்ணீருக்காக வேண்டி துளை போட்ட காரணத்தால் தண்ணி வந்து விடுவதில்லை, கீழே தண்ணீரை தக்க வைப்பது நாம். அந்த தண்ணீரை ஓட விட்டு விட்டால் உமக்கு தண்ணீர் இருக்காது. நீர் அந்த தண்ணீரை மதிக்கவில்லை என்றால் அந்த தண்ணீரை பக்கத்து வீட்டுக்காரன் மதிக்கிறான், அவனுக்கு ஓட செய்திடுவேன், அந்த தண்ணீர் அவனுக்கு போய்விடும், பக்கத்து மஹல்லாவுக்கு போய்விடும், பக்கத்து ஊருக்கு போய்விடும். அந்த தண்ணீரை தக்க வைப்பவனும் நான் தான், அந்த தண்ணீரை ஓட விடுபவனும் நான் தான் என்கிறான் குர்ஆனிலே. அதை நீ தக்க வைக்க முடியுமா என்று நம்மை பார்த்து கேட்கிறான். நினைத்து பாருங்க. மதித்திட வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். அத்துணை பிரச்சனைகளுக்குமே ஒரே காரணம் மதியாமை, மதிக்காமை. ரப்பு தந்த நியமத்துகளை மதிக்காமை. எப்பொழுது மதிக்காமை வந்து விட்டதோ, மதியாமை வந்து விட்டதோ, பொடுபோக்கு வந்து விட்டதோ அதை அவன் வீண் விரயம் செய்வான். எப்பொழுது வீண் விரயத்திலே அவன் ஈடுபடுகிறானோ பேபரக்கத்தி தானாக வந்துடும், நெருக்கடி நிலை தானாக வந்துடும், தண்ணீரற்ற நிலை தானாக வந்துடும், பஞ்ச நிலை தானாக வந்துடும். ஒரு வயோதிக பெரியவர் வைத்தியரிடத்திலே போனாரா? ஒரு வயோதிக பெரியவர் வைத்தியரிடத்திலே போனார். அந்த வைத்தியரிடத்திலே சொன்னார், கண் கொஞ்சம் மங்கலாக தெரிகிறது என்றார். வயோதிகங்க என்றார்கள். இல்ல இடுப்புலையும் கொஞ்சம் வலியா இருக்குதுன்னார். வயோதிகங்க என்றார் மருத்துவர். உடனே அவர் சொன்னார், நடக்கும்போது முட்டுக்கால் கூட கொஞ்சம் வலியாத்தான் இருக்குது, வயோதிகங்க என்று சொன்னார். இல்லங்க நாடி நரம்பெல்லாம் தளர்வா சோர்வா இருக்குது, வயோதிகங்க என்றார். என்னங்க எதுக்கு எடுத்தாலும் வயோதிக வயோதிகன்னு சொல்றீங்க? இந்த கோபப்படுறதுக்கு கூட வயோதிகம் தாங்க காரணம் என்றார். அனைத்துக்கும் காரணம் என்பது போன்று நீ கோபப்படுவதற்கும் வயோதிகம் தான் காரணம். அது போன்றுதான் மனிதனது வாழ்க்கையில் உள்ள அத்துணை பிரச்சனைகளுக்கும் ஒரே காரணம் மதியாமை. மதிக்கணும். ரப்பு தருகின்ற நியமத்துகளை மதிக்கணும். அது கொஞ்சமா நஞ்சமா மதிக்கணும். மதிக்கவில்லை என்றால் அவர்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? இன்னல் முபத்திரீன கானு யுஹ்வான ஷயாத்தீன் வ கான ஷைத்தானு லிரப்பிஹி கஃபூரா. எவ்வளவு அழகாக சொல்கிறான் பனி இஸ்ராயில் என்ற சூறாவிலே. அந்த ஷைத்தான் இருக்கின்றானே, அவன் அல்லாஹ்விடத்திலே சொன்னான், ரப்பே பூமியிலே நீ ஜின்களை எல்லாம் நீ படைத்து பூமியிலே வாழ விட்டிருக்கிறாய். மனிதன் வாழ்வதற்கு முன்பாக ஜின்கள் தான் வாழ்ந்தன. அந்த ஜின்கள் தங்களுக்கு மத்தியில் அடித்துக்கொண்டு இந்த பூமியிலே இரத்தக்கரையாக, இந்த பூமியிலே பெரும் குழப்பமாக இருக்கின்றன.
என்னை அனுப்பிவை. ஏனென்றால் அந்த ஜின்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்தவன் தான் இப்லீஸ். அசாசீல் என்ற பெயரிலே இருந்தான். ரப்பின் நெருக்கம் பெற்றிருந்தான். மலாய்க்கத்துமார்களுக்கு ஆசிரியராக இருந்தான். வானலோகத்திலே இருந்தான். சுவனத்தில் பவனி வந்தான். சுவனத்தை பார்த்தவன் அவன். ரப்பினுடைய நெருக்கம் பெற்றவன் அவன். ரப்பிடத்திலே சொல்லுகின்றான், ரப்பே, என் இனத்தில் கட்டுப்பட்டவர்கள் தான் கீழே. அவர்களை எப்படி அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். அவர்களை எப்படி இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும். என்னை கொஞ்சம் பூமிக்கு அனுப்பிவை என்று அல்லாஹ்விடத்திலே சொன்னான். ரப்பு சொன்னான், சரி அப்படியே ஆகட்டும், கீழே போய் வா. கீழே வந்தவன் தனது ஆற்றலை, இறைவனால் கிடைக்கப்பட்ட அந்த ஆற்றலை வைத்து, அந்த அதி அற்புத சக்திகளை வைத்து துவம்சம் செய்தான். ஜின்களை விரட்டினான், ஒடுக்கினான். ஷைத்தான்களை விரட்டினான், ஒடுக்கினான். ஆனால் அதிலிருந்து எந்தெந்த ஜின்கள் எல்லாம் பொந்துகளிலே போய் தஞ்சம் புகுந்தனவோ அவைகள் இன்றும் இருக்கின்றன. அவைகளுடைய சந்ததிகள் இருக்கின்றன. இன்று கூட கிதாபுகளிலே பார்க்கிறோம். காடு வனாந்தரங்களிலே போய் ஒளிந்து கொண்டன. மீதமுண்டானவைகள் எல்லாம் இங்கே பூமியிலிருந்து அகற்றப்பட்டு விட்டன. இப்பொழுது பூமியிலே அவன் மட்டும் இருந்தான். தான் மட்டும் இருக்கிறானே, எந்த நோக்கத்துக்கு வந்தானோ அந்த நோக்கம் முடிந்ததல்லவா? உடனே போய்விட வேண்டியதுதானே. உடனே போகாமல் என்ன செய்தான் தெரியுமா? பூமியிலே அவனது நெற்றிப்படாத இடமே இல்லை என்கிற அளவுக்கு சஜ்தா செய்தான். எங்கு பார்த்தாலும் சஜ்தா செய்தான். சஜ்தா 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 என்று அவன் நெற்றிப்படாத இடமே இல்லை என்கிற அளவுக்கு இறைவனுக்கு சஜ்தா செய்தான். அவ்வளவு இறைவனது பார்வையிலே உயர்வாக நின்றான். இறைவன் சொன்னான், மேலேறி வாப்பா, முடிந்தது உனது வேலை என்று. மேலே வந்தான். அல்லாஹ் அங்கே படைத்து வைத்திருந்தான் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை. இறைவன் சொன்னான், இவர்தான் எனது கலீஃபா, எனது பிரதிநிதி, பூமிக்கு அனுப்ப போகிறேன். இப்பொழுது நீ மேலே வந்து விட்டாய், இவரை கீழே அனுப்ப போகிறேன். இவர் மிக உயர்ந்தவர், தரத்தில் சிறந்தவர். இவருக்கு நிறைய இல்முகளை நான் தந்திருக்கிறேன். வஸ்துகளின் இல்மெல்லாம் இவருக்கு தெரியும். ஒவ்வொரு வஸ்துகளுடைய உரிய தன்மை என்ன, அதன் புழக்கம் என்ன, அதன் வீரியம் என்ன, அதன் விவரம் என்ன, அதனால் கிடைக்கின்ற விளைவுகள் என்ன, சகலமும் இவருக்கு நான் கற்றுத் தந்திருக்கிறேன். சஜ்தா செய் என்று சொன்ன போது அத்தனை மலாய்க்கத்துமார்களும் சஜ்தா செய்தார்கள். இவன் மட்டும் நின்று கொண்டிருந்தான். ஏனப்பா நீ சஜ்தா செய்யவில்லை என்று கேட்டதற்கு, நான் செய்யாத சஜ்தாவா என்றான். நான் செய்யாத சஜ்தாவா? இந்த ஒரு பெரிய சஜ்தா, இந்த ஒரு சஜ்தா. இறைவன் சொன்னான், நீ செஞ்ச அத்தனை சஜ்தாக்களும் வீண் விரயம். இந்த சஜ்தா தான் அசல். நான் எதை செய்ய சொன்னேனோ அதை செய்யாமல் நீ இஷ்டப்பட்டதை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாயே, அது சஜ்தாவல்ல. செய்ய சொன்ன ஒரு சஜ்தா போதுமானது, அத்தனை சஜ்தாக்களும் தேவையற்றது. எனவே யார் யாரெல்லாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் தேவையற்றதை செய்கிறார்களோ ஷைத்தானின் சகோதரர்கள் என்றான் அல்லாஹ். செலவு செய்ய வேண்டியதை செலவு செய்யாமல் தேவையற்ற செலவுகள் செய்தால் அவன் ஷைத்தானின் சகோதரர் என்றான் அல்லாஹ். யாரெல்லாம் நஃபில்களிலே அதிகம் கவனம் செலுத்துகிறார்கள், பர்தை அவர்கள் தொழுவதில்லை, பர்தை அவர்கள் நிறைவேற்றுவதில்லை, ஷைத்தானின் சகோதரர்கள் என்றான் அல்லாஹ். ஜகாத்தை தருவது கிடையாது, ஒரு கணிப்பாக, ஒரு குத்து மதிப்பாக ஜக்காத்தை தருவது. ஆனால் நான் வருடம் முழுக்க தர்மம் செய்யறேங்க, நான் செய்யற தர்மத்தை கணக்கெடுத்தா என் ஜக்காத்துல ஒண்ணுமே கிடையாது, அவ்வளவு கொடுத்துடுறேன். இறைவன் சொல்கிறான், உன் தர்மம் தேவையில்லை, என் ஜக்காத்தை கொடு என்கிறான். யாரெல்லாம் இந்த குதிரபடிகள் செய்கிறார்களோ, இந்த குளறுபடிகள் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானின் சகோதரர்கள். இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன் என்கிறான் அல்லாஹ். இந்த வரம்பு மீறக்கூடியவர்கள், ஏனென்றால் வரம்பு மீறுவதற்கு என்ன பெயர் தெரியுமா பெரியவர்களே? இபுதார் என்று பெயர். இபுதார் அல்லது தபுதீர் என்று சொல்லலாம். தபுதீர் என்றால் வரம்பு மீறுவது. அதிகம் அதிகம் சஜ்தா செய்தானே, யார் அவனை எவ்வளவு செய்ய சொன்னது? இது வரம்பு மீறிய செயலாயிற்றே. யார் உன்னை இரவெல்லாம் நஃபில் தொழ சொன்னது? ஃபஜ்ருக்குத்தானே உன்னை வர சொல்லுகின்றேன். நீ இரவெல்லாம் நஃபிலை தொழுது விட்டு ஃபஜ்ருக்கு வராமல் நீ தூங்குவாயனால் நீ ஷைத்தானின் சகோதரன் என்கிறார் அல்லாஹ் நம்மை பார்த்து. எனவே இதை நாம் புரிய வேண்டும் பெரியவர்களே. அப்படி என்றால் ஒரு முஃமினின் நடைமுறை எப்படி இருக்கும், அவனது செலவினங்கள் எப்படி இருக்கும், அவனது அணுகுமுறை எப்படி இருக்கும்? அல்லாஹ் குர்ஆனிலே மிக அழகாக சொல்லுகிறான். முஃமின்களுடைய அழகு அம்சங்கள் என்று தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே வருகிறார். அதிலே அவன் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளை கவனியுங்கள். ஃபுர்கான் என்ற அந்த சூறாவிலே அல்லாஹ் மிக அழகாக சொல்லுகிறான். வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு வகான பைன ஸாலிக கவாமா என்கிறான். அந்த முஃமின்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா?
அந்த உண்மை விசுவாசிகள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்கள் செலவு செய்வார்களேயானால் வீண் விரயமும் செய்ய மாட்டார்கள், செய்ய வேண்டிய செலவுகளில் குறையும் வைக்க மாட்டார்கள், இரண்டுக்கும் மத்தியில நடுநிலையை கையாளுவார்கள். இதா அன்பகு லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு, ரொம்ப பிடியாவும் இருக்க மாட்டாங்க, கஞ்ச பிடியாவும் இருக்க மாட்டாங்க, அதே நேரத்தில் தேவையில்லாமலும் செலவு செய்ய மாட்டாங்க. இரண்டுக்கு மத்தியிலே வக்கான பைன தாலிக கவாமா, இரண்டுக்கு மத்தியிலே நடுநிலையாக நிற்பார்கள் என்று அழகாக சொல்லுகிறார். முஃமினுடைய அழகு இதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எந்த ஒரு மனிதன் தேவையற்ற வஸ்துக்களை எல்லாம் வாங்கிக் கொண்டே இருக்கிறானோ, தேவையில்லாத வஸ்துக்களை எல்லாம் வாங்கி குவிக்கிறானோ, அவன் ஒரு நேரத்தில் தேவையுள்ள வஸ்துவை கொண்டு போய் விற்க வேண்டிய நிலை ஏற்படும். அடுத்த வேளை உணவுக்காக வேண்டி, அடுத்த வேளை தேவைக்காக வேண்டி வீட்டிலே இருக்க வேண்டிய பொருள், அது அவனுக்கு அத்தியாவசியமானது, அதை கொண்டு போய் கீழே நின்று விற்பான். அற்ப தொகைக்கு விற்று அந்த பணம் கிடைத்தால் போதும் இப்பொழுது என்று நிற்பான். இந்த நிலைக்கு தள்ளப்படுவான். இது ரப்பின் தண்டனை என்றார்கள் நபிகள் நாயகம். நினைத்து பார்க்கிறோம் பெரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், अल्लाह की इताअत में, अल्लाह के हुक्म को इताअत करने में जो कोई अपना पैसा पहाड़ जैसा पैसा खर्चा करेगा वो खैर है. ஒருத்த மலையளவு காசுங்க, சும்மா கொஞ்சம் நெஞ்ச காசுலாம் இல்ல, பெரும் மலையளவு பணத்தை அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு என்று ஒருவன் செலவு செய்வானேயானால் அவைகள் அனைத்துமே கைர் தான். ஆனா இறைவனது அதிருப்தியின் விஷயத்திலே, இறைவன் கோபப்படுகின்ற ஒரு காரியத்திலே ஒரு டம்ளர் அளவுக்கு ஒரு விஷயத்தை ஒருத்த செலவு செய்தாலும் கூட அது வீண் விரயம் என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அளவுகள் அல்ல நமக்கு விஷயம், கொஞ்சமா அதிகமா என்பதல்ல, அது எதுல செலவாகுது என்பதுதான் விஷயம். அல்லாஹ்வுடைய பொருத்தத்துல செலவாகுதுன்னா மலையளவு செலவு செய்தா கூட பிரச்சனை இல்லை. ஆனா அல்லாஹ்வுடைய அதிருப்தியில செலவாகுதுன்னா மூக்குப்பொடி அளவுக்கா இருந்தாலும் இறைவனுடைய கோபத்துக்குரியது என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்படி என்றால் லா கைர ஃபீ இஸ்ராஃபின், இஸ்ராஃப்ல எந்த கைருமே கிடையாது. லா இஸ்ராஃப ஃபில் கைர், கைரிலே எந்த இஸ்ராஃபும் கிடையாது. ஆனா எந்த ஒரு காரணத்தை கொண்டும் ஒருவர் இஸ்ராஃப செலவு செய்துட்டு அதுல கைர் அவர் எதிர்பார்த்தாரு, நிச்சயம் அது கைர் அல்ல. இஸ்ராஃப செலவு செய்யறாரு, ஆனா அதுல கைரை எதிர்பார்க்கிறார், நலவை எதிர்பார்க்கிறார், நிச்சயமாக நலவு நடக்காது. சொல்லப்படவே இல்லை நபி அவர்களுக்கு, திருமணம் நடந்த செய்தியை சொல்லப்படவே இல்லை. நபி அவர்களாக பார்த்து தெரிந்து கொண்டார்கள். என்ன அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், அப்துல் ரஹ்மானை பார்த்து சொல்கிறார்கள், திருமணம் நடந்ததா என்று கேட்டார்கள். ஆமாம் யா ரசூலல்லாஹ், நபி அவர்களுக்கு சொல்லப்படவில்லை. அப்படி என்றால் என்ன தெரிகிறது? அனைவருக்கும் டோர் பை டோர் சொல்ல வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. நபி அவர்கள் இருக்க, நபி அவர்களுக்கு, நபி அவர்கள் பக்கத்தில் இருக்க ஹுசூர் கி மௌஜூதகி மே ஹுசூர் கோ இத்லா நஹி, நபி அவர்கள் இருக்க நபி அவர்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. என்னங்க நான் இருக்க என்ன கூப்பிடலைங்க, நான் வந்து உங்களுக்கு ஒரு துவா செஞ்சிருக்க மாட்டேனா? சொல்லியிருக்கலாம் இல்ல. நபி அவர்களுடைய துவாவோட உயர்ந்த துவா உலகத்தில் இருக்கு. ஆனா நபி அவர்கள் ஒரு வார்த்தை கூட எனக்கு ஏன் தெரிவிக்கலன்னு கேட்கல. ஏனென்றால் தெரிவிக்கிறது கட்டாயம் இல்லை. ஆனா எது கட்டாயம்? இதற்கு அடுத்து தர வேண்டிய போதனை கட்டாயம். அது என்ன போதனை சொன்னாங்க? திருமணம் முடிஞ்சிருச்சா, உங்களுடைய ஆடையில் இருக்கிற அந்த நறுமண கரையை பார்த்துத்தான் உங்களுக்கு திருமணம் முடிஞ்சிச்சுன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். அவுலிம் வலவு பிஷாத், காசு பணம் நிறைய வச்சிருக்கிறீங்க, ஆடு அறுத்து வலிமா கொடுங்க. என்ன சொன்னாங்க? ஆடு அறுத்து வலிமா கொடுங்க. அப்ப என்ன தெரியுது? வலிமாவை நல்ல கிராண்டா செய்யணும்னு தெரியுது. ஆனா நிக்காக ரொம்ப சாதாரணமா செய்யும். அஃலலு நிக்காஹி பரக்கத்தன் ஐஸருஹா மஊனத்தன், நிக்காகுகளில் சூப்பர் நிக்காஹ், நிக்காகுகளில் மிகச்சிறந்த நிக்காஹ் எது? அந்த நிக்காகிலே சிரமங்கள் குறைவாக எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அதிகமா ரொம்ப மெஹனத் எடுத்து ரொம்ப சிரமம் எடுத்து எப்படி இருக்கிறதுக்கு டெக்கரேஷன் எப்படி இருக்குன்னு கேட்டார். சூப்பர் அடிஞ்சு, எவ்வளவு ஆச்சு தெரியுங்களா அப்படின்னு கேட்டார். சொல்லுங்க வேற என்ன செய்யறது? 4.5 லட்சம் சார், 4.5 லட்சம். ஒன்னா ரெண்டா? அந்த 4.5 லட்சம் யாருக்குங்க புண்ணியம்? யாருக்கு புண்ணியமானது? ஒரு ஏழை குழந்தையினுடைய வாழ்க்கைக்கு புண்ணியமானதா? ஒரு குமரகாரியத்தின் புண்ணியமானதா? அதே ஏதேனும் ஒரு பிள்ளையினுடைய படிப்புக்கு அது புண்ணியமானதா? சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு புண்ணியமானதா?
பள்ளியினுடைய தூணுக்காக புண்ணியமானதா, பள்ளியினுடைய ஹவுதுக்காக புண்ணியமானதா, இல்லை உழுது கொண்டிருக்கக்கூடிய பைப்புகளை சரி செய்வதற்கு பயன்பட்டதா, என்ன எதற்காக பயனானது? 4.5 லட்சம் 4.5 லட்சம் சும்மா இல்ல. நான் இதை எதுக்காக செய்தேன் தெரியுமா அப்படின்னு கேட்டார். சொல்லுங்க, அதையும் கேட்டுத்தானே ஆகணும். அதுக்காகத்தானே 12 வருஷம் ஓதிட்டு வந்திருக்கிறோம். சொல்லுங்க, எதுக்காக நீங்க செஞ்சீங்க சொல்லுங்க. எங்க அண்ணன் செஞ்சு போட்டு பெருமை அடிச்சாரு, மண்டையில அடிக்கணும்னு தாங்க செஞ்சேன். அவர் எவ்வளவு செஞ்சாரு? அவர் 2.5 செஞ்சாரு, நான் 4.5 செஞ்சேன். ரெண்டுமே கபருக்கு உதவாதுங்க, ரெண்டுமே மஹ்ஷருக்கு உதவாதே. இது யாருக்கு புண்ணியம் பெரியவர்களே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உணவிலேயே மிகச் சிறந்த உணவு வலிமாவின் உணவுன்னு சொன்னார். உணவிலேயே மிகச் சிறந்த உணவு வலிமாவின் உணவுன்னு சொன்னார். அந்த வலிமாவின் உணவை உமது தகுதிக்கு தக்கவாறு சுன்னத்தான அடிப்படையிலே செய்திடு. ஆனால் அதிலே பெருமை இருக்கக்கூடாது, பகட்டு இருக்கக்கூடாது, தாம்பீகம் இருக்கக்கூடாது, தம்பட்டம் இருக்கக்கூடாது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு அதுக்கு அடுத்து சொன்னாங்க, ஷர்ரு துஆமி துஆமுல் வலிமா, உணவுகளிலேயே ஆக மோசமான உணவு வலிமான உணவுன்னு சொல்லிட்டாங்க. யார சொல்லதான் இப்பத்தான உணவுகள்ல மிக உயர்ந்த உணவு வலிமாவின் உணவுன்னு சொன்னீங்களே, இப்ப உடனே சொல்றீங்க உணவுகளிலே மிக மோசமான உணவு வலிமாவின் உணவு என்கிறீர்களே, புரியவில்லை யார சொல்லலாம். உடனே நபிகள் சொன்னார்கள், அன்னஹு யுதஅல் அக்னியாஉ வ யுத்ரகுல் ஃபுகராஉ, ஏனென்றால் அந்த உணவிலே செல்வந்தர்கள் அழைக்கப்படுகிறார்கள், ஏழை வாழைகள் விடப்படுகிறார்கள். ஆனால் அந்த ஏழை வாழைகளின் துஆ தான் அந்த தம்பதிகளை வாழ வைக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏழைகளின் வயிற்றுக்கு நீங்கள் அந்த உணவை சேர்த்து வையுங்கள். அவர்கள் வரவில்லை என்றாலும் சொந்த மந்துகளிலே ஏழை வாழைகள் வரமாட்டார்கள். கௌரவத்துக்காக வேண்டி நாம் அங்கே போகக்கூடாது, பெரிய இடம், நம்மெல்லாம் அவங்களுக்கு துச்சமா தெரியுமோ, ரொம்ப தாழ்வா தெரியுமோ, நம்மெல்லாம் போக முடியாது, அங்க போறதுக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு என்று பல கதைகளும் பல வகையான சிந்தனைகளும் அவர்களது கல்வியில இருக்கும். வீடு தேடி கொண்டு போய் கொடுத்து விடு, ஏழை வாழைகளுக்கு கொடுத்து விடு. ஆங்காங்கே பள்ளிகளிலே ஆங்காங்கே உணவுக்காக வேண்டி அமர்ந்திருக்கிறார்களே, அவர்களை தேடி போய் கொடுத்துடு. அந்த கல்வுக்கு அவர்கள் குளிர்ச்சி உண்டாகட்டும், அது அவர்களது வயிற்றை நிரப்பட்டும். அதன் மூலமாக பிரார்த்திப்பார்கள், பல நாட்கள் பட்டினியாக இருந்தேன், இந்த தம்பதிகளின் பொருட்டினால் எனக்கு உணவு கிடைத்திருக்கிறது, ரப்பே அவர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், துஆ செய்வார்கள். நீ வெறும் செல்வந்தர்களை மட்டுமே அழைத்தங்கே உணவு தருகிறாய். நான் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். வெறும் செல்வந்தர்களை மட்டுமே அழைத்து நீ உணவு தருகிற நேரத்தில் அவர்கள் சொல்லிவிட்டு போவார்கள், யாரிடத்துல நீங்க சாப்பாடாக்க கொடுத்தீங்க, சரியில்லையே ஆக்களது, என்னென்ன கொஞ்சம் ஒரு 200 ரூபாய் கூடுதலா கேட்டான்றதுக்காக அவனை விட்டுட்டீங்களே, அவனவே கூப்பிட்டு நீங்க ஆக்கியிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஆக்கி கொடுத்திருப்பானே, 200 ரூபாய்க்கு பார்த்து கும்பவாட அடிக்கிறீங்களே என்று எதையாவது சொல்லிட்டு போவார்கள். அன்னஹு யுதஅல் அக்னியாஉ வ யுத்ரகுல் ஃபுகராஉ என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்காக வேண்டி செல்வந்தர்களை அழைக்க கூடாதுன்னு சொல்லல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்காக ஏழைகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் தரணும்னு சொல்லல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கே சென்ற இடத்திலேயும் நீங்கள் மதியுங்கள், அவர்கள் தருகின்ற உணவை மதியுங்கள், அவர்கள் ஆக்கி தருகின்ற அந்த சந்தோஷத்தை பகிருங்கள், அவர்களுக்கு மன நிறைவு தருகின்ற வாழ்த்துக்களை தெரிவியுங்கள், அந்த மனாளர்களுக்கு துஆ செய்துட்டு வாருங்கள், எந்த குறைகளும் சொல்லிவிட வேண்டாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பெரியவர்களே, உண்ணுகின்ற எண்ணம் இருந்தால் கோழியை அறுத்திடுங்கள், உண்ணுகின்ற நோக்கம் இருந்தால் ஆட்டை அறுத்திடுங்கள், உண்ணுகின்ற நோக்கம் இப்பொழுது இல்லை, ஸ்டாக் பண்ணி வைக்கலாம் என்கிற நோக்கம் இருந்தால் அதை zikr செய்வதை தடுத்திடாதீர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். वो तो जिक्र में है, उसको काट के अंदर रख के जिक्र से मना कर दिए, रोक दिए उसको. அது zikr செய்து கொண்டிருக்கிறது, அதை ஏன் தடுத்தீர்கள்? அல்லாஹ்வை புகழ் பாடிக் கொண்டிருந்ததே நீங்கள் அறுத்து இப்பொழுது உள்ளே ஜடமாக ஆக்கி உள்ளே வைத்து விட்டீர்களே, ஆகிவிட்டது 3 நாள் 4 நாள், பல்வேறு ஜோலிகள் பல்வேறு வேலைகள் வந்து விட்டது, அறுத்தவே ஞாபகத்தில் இல்லை, உள்ளே இருக்கிறது. இல்லங்க 4 நாள் ஆயிப்போச்சு, இப்ப அந்த கறி எடுத்தோம்னா கவாபு வாட அடிக்குதுங்க, அதனால என்ன பண்ணலாம், யாருக்காவது கொடுத்துடலாமா, கெட்டு போனதை யாருக்காவது கொடுத்துடலாமா, தனக்கு எது விருப்பமானதோ தனக்கு எது சரியானதோ அதைத்தான் பிறருக்கு தர வேண்டும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லை எவருக்கும் கொடுக்க முடியாது, தானும் சாப்பிட முடியாது, என்ன செய்யலாம், கொண்டு போய் குப்பையில போட்டுறலாம். நீ இறைவன் தந்த உணவை மதிக்காதவன், எனவே சோதனையை எதிர்பார் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சோதனை எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வரலாம்,
அந்த தண்டனை எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வரலாம். அல்லாஹ் தந்த நியமத்தை மதிக்காம செய்து கொண்டிருந்த திக்கரை நிறுத்திவிட்ட குற்றம், அந்த உயிர் ஜீவனுக்கு தர வேண்டிய மதிப்பை தராமை. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கவனமாக இருக்க சொன்னார்கள் இது விஷயத்திலே. ஏன் இந்த நிலை ஏற்படுகிறது? இறைவன் மனிதனுக்கு தந்திருக்கிறான் 2 ஆற்றலை தந்திருக்கிறான். என்ன ஆற்றல் தெரியுமா? ஒவ்வொரு மனிதனிடத்திலேயும் பலமும் இருக்கிறது, பலகீனமும் இருக்கிறது. அத்தனை பேரும் இப்படி சொல்லக்கூடாது, நான் பலகீனம் பலகீனம் பலகீனம், என்னிடத்தில் எந்த பலமுமே இல்லை என்று ஒருவன் சொன்னால் அவன் வெற்றி பாதையை அவன் எத்தவே முடியாது, அவன் நிச்சயமாக சிகரத்தை தொடவே முடியாது. அதே போன்று இன்னொருவன் சொல்கிறான் பலம் பலம் பலம், என்னிடத்தில் பலகீனமே கிடையாது என்று ஒருவன் சொன்னால் அவன் அதே இடத்திலேயே 7 பூமிக்கு கீழே போய் விழுந்துருவான், அவனும் முன்னேற முடியாது. அப்படி என்றால் யார் முன்னேற முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உனக்கு தந்திருக்கிற மதியை கொண்டு, உனக்கு தந்திருக்கிற அறிவை கொண்டு, உன்னிடத்தில் இருக்கிற பலத்தையும் புரிந்துகொள், பலகீனத்தையும் தெரிந்து கொள். உன்னுடைய பலத்தையும் பலகீனத்தையும் தெரிந்து உன் வாழ்க்கையிலே வெற்றி நடை ஓடு. ரப்பிடத்திலே உதவி தேடிக்கொள், நிச்சயமாக ரப்பின் உதவி கொண்டு சிகரத்தை அடைவாய் என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆனால் இவன் தன்னை பலகீனமாக நினைக்கிறான் அல்லது மிக பலமாக நினைக்கிறான். தனது பலத்தின் மீது நம்பிக்கை கொண்டு சக்தியை மிஞ்சிய கடனை வாங்குகிறான். அந்த கடனை அடைக்க முடியாமல் தவிக்கிறான். சொந்த வீட்டை விற்று கடனை அடைக்க பார்க்கிறான். பிறகு அதுவும் கூட அடைய முடியாமல் மீண்டும் கடன் பெறுகிறான். ஆக மொத்தத்திலே ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறான். 1-2 சாட்சிகள் பெரியவர்களை, இதற்கு 1000 சாட்சிகளை சொல்லலாம். இதைத்தான் தமிழில் சொல்லுகிறோம் அகலக்காலுங்க, அகலக்காலு. அவனை பார்க்கிறான், இவனை பார்க்கிறான். நபி அவர்கள் சொன்னார்கள், எவனையும் பார்க்காதே, உன் கீழ் உள்ளவனை பார்த்தார். ஏன் அங்கே பார்க்கிறாய்? ஏன் இங்கே பார்க்கிறாய்? உனக்கு கீழ் உள்ளவனை பார். உன்துர் உன்துர், நபி அவர்கள் சொல்கிறார்கள், நீ பார்த்து கொண்டே இரு, கவனித்துக் கொண்டே இரு. உன்துர் இலா மன் ஹுவ அஸ்ஃபல மின்கும், உன்னை விட கீழ் நிலையில் உள்ளவர்களை பார். பிளாட்பாரத்தில் தூங்கக்கூடியவனை பார், சாப்பாட்டுக்காக கையேந்தி நிற்பவனை பார், போட்டிருக்கிற ஆடையை கலட்ட முடியாமல் வேறு மாற்று உடையில்லாமல் பல மாதங்களாக ஒரே ஆடையில் கிடக்கிறானே அவனை பார். குளிப்பதற்கு தண்ணீர் இல்லை, குளிக்க வேண்டும் என்று தோன்றவும் இல்லை, அதற்குண்டான மதியும் இல்லை, அறிவும் எடுக்கப்பட்டவனாக, அனந்தர சொத்துகளும் எடுக்கப்பட்டவனாக, அனந்தரத்திலே விடப்பட்டவனாக, தெரு தெருவாக சுற்றித் திரிகின்ற எத்தனையோ மதிகட்டவர்களை கொஞ்சம் நினைத்து பார். அல்லாஹ் உன்னை அந்த நிலையிலிருந்து பாதுகாத்து எவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறானே அவனை பார்க்காமல் மேலே பார்க்கிறாய். இவனுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை வந்துருச்சு, என் முன்னால டவுசர் போட்டு சுத்திக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு மேல நின்றுகிட்டு நம்மளை கைதட்டி கூப்பிடுறான் படுவா என்றெல்லாம் மேலே உள்ளவனை பார்க்கிறாய், கீழே உள்ளவனை பார்க்க தவறுகிறாய். ரப்பை மதிக்காமை இதனால் தான் ஏற்படுகின்றது. ரப்பு தரக்கூடியவைகளுக்கு நன்றி செலுத்தாமை இதன் மூலமாகத்தான் ஏற்படுகிறது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தா தன்துர் இலா மன் ஹுவ ஃபௌகக்கும், உன்னை விட மேல் தரத்தில் உள்ளவனை பார்க்காதே, உன்னை விட கீழ் நிலையில் உள்ளவனை பார். அப்படி பார்த்தால் நீ நன்றியுள்ளவனாக ஆகிவிடுவாய், இறைவனை மதிக்கக்கூடியவனாக ஆகிவிடுவாய், இறைவன் தரக்கூடியதை மதிப்பவனாக ஆகிவிடுவாய். நினைத்து பாருங்கள் பெரியவர்களே, தண்ணீர் பஞ்சம் வந்து விட்டது, தண்ணீர் பஞ்சம் வந்து விட்டது. ஹஜ்ரத் துஆ செய்யுங்கள் ஹஜ்ரத், மழை பெய்யும் ஹஜ்ரத், மழை பெய்யும் ஹஜ்ரத், ரொம்ப வறட்சி வந்துரும் போல் தெரியுது ஹஜ்ரத், எங்க வீட்லயும் கூட தண்ணி அண்டர் கிரவுண்ட்ல இறங்கிருச்சு ஹஜ்ரத், ரொம்ப கீழே போயிடுச்சு ஹஜ்ரத். ஆளாளுக்கு ஒவ்வொன்னு சொல்றோம். இந்த தண்ணீரை மேலே உயர்த்தி கொண்டிருப்பவன் யார்? இந்த தண்ணீரை தக்க வைப்பவன் யார்? இப்ராஹிம் இப்னு அதும் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பார்க்கிறார்கள், கிணறு அங்கே தெரிகிறது. காபாவை நோக்கி போய் கொண்டிருக்கிற நேரத்திலே கிணறு அங்கே தெரிகிறது, தண்ணீர் தாகம். தனக்கு முன்பாக ஒரு மான் ஒன்று துள்ளி ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த கிணறை நோக்கி. அந்த கிணறுக்குள்ளே எட்டி பார்க்கிறது மான். எட்டி பார்த்த மாத்திரத்தில் தண்ணீர் கீழே இருப்பதை பார்த்துவிட்டு மேலே பார்க்கிறது வானத்தை நோக்கி. வானத்தை நோக்கி பார்த்த மாத்திரத்தில் தண்ணீர் மேல் நோக்கி வந்தது. அந்த மான் தனது நாவை வைத்து வாயை வைத்து குடிக்கிற அளவுக்கு தண்ணீர் மேலே வந்து விட்டது. அது தண்ணீர் பழகி முடிக்கிறது. இப்ராஹிம் இப்னு அதும் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பக்கத்திலே போய்விட்டார்கள். தண்ணீர் உடனே கீழே போய்விட்டது. ஒன்றுமே புரியவில்லை, சஜ்தாவிலே கடந்தார்கள். யா அல்லாஹ், கல்விலே விளக்கத்தை ஏற்படுத்து. இந்த மானை விடவா மதிப்பில்லாமல் போய்விட்டேன்? இந்த மானுக்கு தந்த மதிப்பை கூட எனக்கு நீ தரவில்லையே. அல்லாஹ் சொன்னான், உண்மை அதுதான், மானை விட நீ மதிப்பிழந்தவன் தான் மனிதன். ஏனென்றால் அதற்கு வேறு யாரின் பக்கமும் நம்பிக்கை இல்லை. உள்ளே பார்த்தது உடனே மேலே பார்த்தது,
ஆனால் நீ உள்ளே பார்த்தாய், அதற்கடுத்து அக்கம் பக்கத்தை பார்த்தாய், எங்காவது டோல் ரஹேங்கா கியா, காந்தவி ரசி ரஹேங்கா கியா, எங்கேயாவது கயிறு கிடக்குமா, எங்கேயாவது டோல் கிடக்குமான்னு பார்த்த. நீ அதையெல்லாம் பார்த்து முடிச்ச பிறகுதான் வேற எதுவுமே இல்லைன்ற போது அல்லாஹ் தண்ணி வராதான்னு சொல்ற. நீ முதல்ல அல்லாஹ் சொன்னா தானே எல்லாமே வரும். நீ எல்லாமே சொன்ன பிறகு அல்லாஹ் சொல்ற, பிறகு நான் எப்படி வர முடியும் என்று கேட்டார். நினைத்து பார்க்கிறோம், ரப்பின் தரப்பிலிருந்து உதவி வராமை இதன் மூலமாகத்தான். ஒருவர் ஒது செய்கிறார் என்றால் 10 பேர் ஒது செய்ய வேண்டிய தண்ணியை ஒருத்தர் ஒது செய்கிறார். பாத்ரூமுக்குள்ள போய் இருக்கிறார், கக்கூசுக்குள்ள போய் இருக்கிறார், அவர் உள்ள அவர் சுத்தம் தான் பண்றாரா இல்ல குளிக்கிறாரான்னு சந்தேகப்படுற அளவுக்கு உள்ள என்ன செய்யறார், தண்ணியை புழங்குகிறார். இவருக்கு இங்கேதான் தண்ணீர் கிடைக்கிறது என்பதற்காக இங்கே புழங்குகிறார். ஆனால் வீட்டில் உள்ள தண்ணீர் நின்று விட்டது. இங்கே இருக்கிற தண்ணீரிலே பள்ளியினுடைய தண்ணீர், பைத்துல் மாலுடைய தண்ணீர், அந்த தண்ணீரிலே கவனக்குறைவாக இருந்ததின் விளைவு அல்லாஹ் அதை எங்கே போய் பிடிக்கிறான், அவரது வீட்டினுடைய தண்ணீரை பிடிக்கிறான். அவரது வீட்டில் உள்ள தண்ணீருடைய வசதியை எடுத்து விடுகிறான். அந்த தண்ணீருடைய அபிவிருத்தியை குறைத்து விடுகிறான். மட்டத்தை கீழே இறக்கி விடுகின்றான். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். மதியாமை அல்லாஹ்வுடைய உதவியை எடுத்துவிடும். எனவேதான் ஒவ்வொன்றையும் மதிக்க வேண்டும். அல்லாஹ் தந்த நியமத்துகள் அனைத்தையும் மதிக்க வேண்டும். இந்த விஷயத்திலே இந்த ஒரு வாரத்தோடு நிறுத்தினால் போதாது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரமும் தொடருவோம். வல்ல ரஹ்மான் சொன்ன விஷயங்களை கொண்டு கல்வியிலே பல மாற்றங்களை ஏற்படுத்தி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.